ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. 4 டேஸுக்கு 4 ஈஸியான எல்லாருமே காமனாக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபீஸ் தாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து சப்பாத்தி ப்ளஸ் ஆலு கோபி சப்ஜிங்க. சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு வெதுன்னு தண்ணி வச்சுக்கலாங்க. மாவு பிசைகிறக்கு லைட்டாக இந்த மாதிரி கை வச்சிங்கன்னா லைட்டாக சூடானா போதும். அந்த சுடுதண்ணி வார்ம் வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையும்போது சப்பாத்தி சாஃப்டாக வருங்க. நான் இன்றைக்கி வந்து ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு லோக்கல் பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ரேஷன் கடையில் அரைச்ச மாவு எந்த கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க. நெய் விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வருங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடாக ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. நீங்கள் ரொம்ப சூடாக ஊற்றுனீங்கன்னா மாவு வந்துட்டு ரொம்ப வதன்னு போயிடும், அப்புறம் தேய்க்கிறதுக்கு வராது. ஜஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக சூடானா போதுங்க. கை வச்சிங்கன்னா வெதுன்னு இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுட்டிங்கன்னா மாவு வரலாமல் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறக்கும் சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆலு கோபி சப்ஜிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதுங்க. காலிஃப்ளவர் வந்து ஒரு 50% வெந்தாலே போதும், ரொம்ப வேக விட வேண்டாம். வடிகட்டி வச்சுருங்க. சப்ஜிக்கு தேவையான 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணுற வேலை மட்டும்தான், சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குங்க. அடுத்தது வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்திட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சப்ஜிக்கு தாளித்து விட்டுடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படுங்க, ஏன்னா காலிஃப்ளவரை உருளைக்கிழங்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரு, 4 பொட்டேட்டோ கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடும்போது நம்மளுக்கு சப்ஜி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஆயிலை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதையுமே கறிவேப்பிலை தழை, 4 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தும் போது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு வரமிளகாய் தூளுங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி ஒரு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கொலைய வதங்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் பொட்டேட்டோவை உள்ளே சேர்த்திட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சப்ஜிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த சப்ஜி ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்க. ஒரு கிரேவி டேஸ்ட்டுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் பொட்டேட்டோவில் லைட்டாக மேலே முதங்குற வரைக்கும் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சப்ஜிக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் நம்ம லிட்டு போட்டு வச்சோம்னாவே சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு சப்ஜி ரெடி ஆயிருங்க. சப்ஜி ரெடி ஆகிட்டு இருக்கிறக்குள்ள சப்பாத்திக்கும் மாவு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேலே எண்ணெய் தடவி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. சப்பாத்தி சுடுற கஷ்டமே தெரியாது. அதனால் சைட் பை சைடு இந்த மாதிரி டக்குன்னு செய்யும்போது நம்ம டின்னர் செய்கிற கஷ்டம் தெரியாமல் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம வேறு எந்த மாவில் செஞ்சாலும் அந்த ஆஷிர்வாத் மாவில் செய்கிற சாஃப்ட்னஸும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆஷிர்வாத் மாவே யூஸ் பண்ணிக்கிறதுங்க. 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி சப்ஜி கிரேவி ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. லாஸ்ட்டாக கரம் மசால் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கரம் மசால் தூள் சேர்க்கும் போது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி வந்து வரமாவில் வந்து திரட்டிட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசையும் போது நம்ம கட்டை வச்சு அமுத்தும் போது தானாகவே சப்பாத்தி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்குங்க. நம்ம தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
எண்ணெயெல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. நல்லா சாஃப்டாக லைட்டாக அந்த வெது வெதுன்னு தண்ணி வச்சு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வந்துடும். அந்த சப்ஜியோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மொத்தமாகவே ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி சப்ஜி எல்லாமே. வெஜிடபிள்ஸ் வெட்டுறக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டே 1 டின்னர் மெனு ஃபினிஷ்ட் ஆகிருச்சுங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி நைட்டு இருந்துச்சு அப்படின்னா காலையில் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சப்பாத்தி மேலே வச்சு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாயிரும். நீங்கள் மறுபடியும் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சிங்கனாவே சாஃப்ட் ஆகிக்கும். அப்போதைக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக சுட்ட சப்பாத்தி மாதிரியே இருக்குங்க. அடுத்தது டே 2க்கான டின்னர் மெனு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான இட்லி தோசை பேட்டரும் பூண்டு வரமிளகாய் சட்னிங்க. இட்லி தோசை மாவுக்கு வந்துட்டு நான் 3 டம்ளர் அளவுக்கு 5020 இட்லி அரிசியும் 1 டம்ளர் வந்து கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு கவனி அரிசிக்கு பதிலாக எந்த மில்லட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தமாக 4 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு உளுந்துங்க, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. ரெண்டையும் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க. குறைஞ்சது இது வந்து 5 மணி நேரம் ஊறணுங்க. இட்லி அரிசியெல்லாம் 5 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். உளுந்தை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா பொதுன்னு வருங்க. ஒரு அரை மணி நேரம் ஆட்டுறக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அரிசிக்குள்ளே கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்திக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை அவல் சேர்த்திக்கோங்க. இந்த 3 சேர்த்தும் போது நம்மளுக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக வருங்க. தோசையும் வந்து ரொம்ப ரொம்ப மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். ஆட்டுறக்கு நீங்கள் மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர் எதில் வேணாலும் அரைக்கிறக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. நம்ம உளுந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃபஸ்ட்டே உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக பொதுன்னு நல்லா மாவும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்கும். உளுந்து மாவும் ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்துட்டு மொத்தமாக வந்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. டேரெக்டாக நான் மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கிட்டேங்க, நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலின்னா மிக்சியில் அரைக்கும் போது 2 ஐஸ் க்யூப் சேர்த்துனிங்கன்னா சூடு வராது. அப்போவே நம்ம வந்துட்டு அரிசியும் அரைச்சிக்கலாங்க. அரிசியும் ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் நார்மலாக எல்லாமே ஒயிட் ரைஸ் சேர்த்துறக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டம்ளர் அளவு ஏதாவது ஒரு மில்லட் சேர்த்திக்கோங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெருசாக நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது. ஒயிட் ரைஸ் இட்லி சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா மாவு வந்துட்டு நம்மளுக்கு இறுகாமல் இட்லி கெட்டியாக இருக்கும். லைட்டாக அரிசி தருன்னு இருக்கணுங்க. உப்பு சேர்த்திட்டு ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 5 மணி நேரம் புளிக்கும் போதே நம்மளுக்கு நல்லா மாவு பொங்கி வந்துடும். இட்லி நார்மலாக ஊற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. பருப்பெல்லாம் சேர்த்தி இருந்தாலுமே நம்மளுக்கு இட்லி நல்லா வரும். இது வந்து நீங்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். காலையில் மாவு ஊற வச்சிங்கன்னா நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இட்லி வந்து நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். தோசைக்கு வந்துட்டு அந்த பருப்பு வந்து மெயினாக இந்த தோசைக்காக தான் சேர்த்துறேங்க. இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு கலரும் இந்த மாதிரி கிடைக்கணும். இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கணுங்கிறக்காக தான் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனும் துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனும் அரைக்கிறக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சேர்க்குறோங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை. கடையில் சாப்பிட்ற ரோஸ்ட் மாதிரியே இருக்குங்க. பூண்டு வரமிளகாய் சட்னி சூப்பரான சைட் டிஷ்ஷு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சுட்டு வரமிளகாயை வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் போடுறக்காக தாங்க ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் வந்து 8 வரமிளகாய் சேர்த்திடுறேன். அதுவே காரம் வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாக தான் இருந்துச்சு. இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து கொதித்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வரமிளகாயில் இருக்கிற காம்பை எடுத்துட்டு வரமிளகாய் மட்டும் உள்ளே சேர்த்திக்கோங்க. அந்த சுடு தண்ணியில் வந்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்த்தணும். மேலே லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கவர் பண்ணி 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரமிளகாயும் நல்லா வெந்து உப்பிக்கும், கலரும் லைட்டாக போன மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில்
10 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. பூண்டு அதிகமாக சேர்த்தும் போது தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச வரமிளகாய் 8 வரமிளகாய், புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி, சின்ன லெமன் சைஸ் புளி அளவு சேர்த்திட்டு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்தி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. இது வந்து பூண்டு வரமிளகாய் தான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே. ஒரு 15 பூண்டாவது நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம். 15 to 20 அளவுக்கு பூண்டு சேர்த்திக்கோங்க. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க. கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்திக்கோங்க. நீங்கள் தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். சேர்த்திட்டு எண்ணெயில் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், அளவாக தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பூண்டு வரமிளகாய் ரெண்டுமே அடி பிடிக்கும். ஆனால் நடுவில் ஒரு டைம் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டே 3க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. கோதுமை அடை அல்லது கோதுமை ரொட்டின்னு சொல்லுவாங்களுங்க, ப்ளஸ் தேங்காய் சட்னி. இது வந்து ஒரு லேசியான டேஸில் நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. நான் அதுக்கு வந்துட்டு ரேஷன் கடையில் கோதுமை வாங்கி அரைச்சது தான். ஒரு கரண்டி எடுத்திங்கனாவே தாராளமாக 2 அடை வருங்க. ஒரு கரண்டிங்கிறது ஒரு 40 to 50 கிராம் வரும். நான் 3 கரண்டி கோதுமை மாவு, குட்டி குட்டியாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. கேரட் 1 திருகி சேர்த்திக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாத்தூள், உப்பு சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் கேரட்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக கையில் வந்து நம்மளுக்கு பிசுன்னு ஒட்டணும். அப்போ தான் வந்து நம்ம ரொட்டி சுடும்போது திருப்பி போடும்போது அது வெடிக்காமல் நல்லா நம்மளுக்கு திருப்புறக்கு ஈஸியாக வருங்க. மாவு ரெடி பண்ணிவிட்டு அப்போவே நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லையோ இல்லை பேன்லேயோ போட்டு நீங்கள் ரொட்டியை செஞ்சுக்கலாம். அடியிலையும் லைட்டாக மேலே எண்ணெய் தடவணுங்க, மேலாலையும் எண்ணெய் தடவணும். பக்கத்தில் இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தண்ணியில் கையை நனைச்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொட்டி வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க. லிட்டு போட்டு கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா வெந்து வந்துக்கும். மாவு மட்டும் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொட்டி சாஃப்டாக இருக்கும், ஹார்ட் ஆகாது. இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்குங்க. மேலாலையும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டிங்கன்னா வறண்டு போகாமல் இருக்கும். சைட் பை சைடு வந்து கோகோனட் சட்னிக்கு 1/2 மூடி தேங்காய்க்கு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலைங்க. 5 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கும் போது தேங்காய் சட்னி நம்ம சாப்பிடும்போது நெஞ்சை கறிக்காமல் இருக்கிறதுக்கு தான் சின்ன வெங்காயங்க. 2 பல் பூண்டு, 3 வரமிளகாய், கருவேப்பிலை, உப்பு சேர்த்தி அரைச்சிக்கோங்க. தேங்காய் அதிகமாகவும் பொட்டுக்கல்ல கம்மியாகவும் சேர்த்தும் போது தான் நம்மளுக்கு சட்னி டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. கொஞ்சோண்டு அரைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நீங்கள் தண்ணியாட்டம் வேணாலும் சேர்த்திக்கலாம், இல்லை கெட்டியாகவும் அரைச்சிக்கலாங்க. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு எப்பவும் போல் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வரமிளகாய் போட்டு தாளித்து விட்டோம்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடிங்க. நம்மளுக்கு ரொட்டியும் ரெடி ஆயிருச்சு. இந்த டின்னர் ரெசிபி வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட செஞ்சுக்கலாம். இதே வந்து நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக ராகி மாவு சேர்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டால் செய்கிறீங்கன்னா முருங்கைக்கீரை அந்த மாதிரி கீரைகள் ஸ்பினாச் வெரைட்டிஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான கோதுமை அடை ரெடிங்க. தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது இது ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். டே 4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. கம்பு பணியாரம் ப்ளஸ் டொமேட்டோ தக்காளி சட்னிங்க. இதுக்கு வந்து எந்த விதமான அரிசி யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் கம்பு, உளுந்து, வெந்தயம் 3 தாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் 200 கிராம் டம்ளரில் 1 டம்ளர் கம்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. 3ஐயும் வந்துட்டு ஒன்றாவே ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி விட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு
3 மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க. கம்பு உளுந்தெல்லாம் சீக்கிரமாகவே ஊறிடும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம டைரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து ஊற வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிங்கனாவே நல்லா கருப்பு உளுந்தில் இருக்கிற தோல் வந்துருங்க. நீங்கள் எது வேணாலும் ஊற வச்சுக்கலாம். கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து. கருப்பு உளுந்து ஊற வைக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க, தோல் வந்துடும். ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துட்டு நல்லா நைஸாகவே மிக்ஸி ஜாரில் ஒரு 5லிருந்து 7-8 நிமிஷம் போல் அரைச்சிங்கனாவே நல்லா நைஸாக அரைச்சிரும். உப்பு போட்டு நல்லா ஃபர்மெண்ட் பண்ண விட்டுருங்க. மாவு வந்துட்டு குறைஞ்சது ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் நல்லா புளிக்கணுங்க. இந்த மாதிரி மில்லட் மாவு எல்லாமே வந்து நல்லா புளிச்சதுனா தான் உங்களுக்கு வந்துட்டு இட்லி ஆகட்டும், தோசை, பணியாரம் எல்லாமே நல்லா வரும். பணியாரங்கிறனால நான் கொஞ்சம் தாளித்து கொட்டியே பணியாரம் செஞ்சுக்கிட்டேங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி மில்லட் ரெசிபி செய்கிறீங்கன்னா மாவை வந்துட்டு ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். அடித்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஏர் பபிள்ஸ் வந்து அந்த ஓட்டையாக மாவில் வருமல்லங்க புளிச்சதுன்னா, அது வந்து நம்மளுக்கு அந்த தேவையில்லாத ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் மில்லட்ஸில் இருக்குங்க. அதை அழிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாவையே புளிக்க வச்சு எடுத்துக்கிறோம். அப்போ தான் ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டான பணியாரம் ரெடிங்க. அதுக்கு சைட் டிஷ் வந்து தண்ணி தக்காளி சட்னிக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நான் ஒரு 6 தக்காளியை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது அதனோட தோல் இந்த மாதிரி வெடிச்சு வரும், லைட்டாக வெடிச்சு வரும். 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாவே அந்த தோல் லைட்டாக வந்துடும். எடுத்து ஆற வச்சுட்டு தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திட்டு கருவேப்பிலை தலை சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திட்டு வெங்காயம் லைட்டாக வணங்கினா போதுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இது வந்து இந்த சாம்பார் வந்து தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ரொம்ப குயிக்கான ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாம்பார் ரெடிங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி, தோசையிலலாம் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிஸ் எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.